ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 13வது நாள் இந்த ஜெபத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நிச்சயமாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவாராக. இந்த ஜெபம் ஆண்டவருடைய ஒரு பெரிய நடத்துதல், இந்த ஜெபம் ஆண்டவருடைய ஒரு பெரிய சித்தம். இது ஆண்டவரே நமக்காக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மேல் ஒரு பெரிய நோக்கம் கொண்ட, நம்மேல் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிற தெய்வம் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை ஆரம்பித்து வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மை நம்ப பண்ணி அவர் பெரிய அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். ஆமேன். வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீங்கள் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, என் ஜனங்கள், அதாவது ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்ட பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் எதனால் சங்காரமாகிறார்கள். ஒரு பெரிய ஆபத்து வருது, அந்த ஜனங்களுக்குள்ளே சங்காரம் உண்டாயிருக்கிறது. நிறைய பேர் அழிகிறார்கள், நிறைய பேர் மடிந்து போகிறார்கள், நிறைய பேர் வாழவே இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப தோல்விகள் வருகிறது. ஏன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க? என்ன காரணம்? உங்களுடைய நீங்க உழைக்காதது காரணமா, நீங்க ஜெபம் பண்ணாதது காரணமா அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் சங்காரமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அறிவில்லாததுனால தான் சங்காரமாகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 13வது நாளிலே நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, அறிவிற்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, நாலேஜ் அப்படின்றதுக்கு அர்த்தம். அப்போ எல்லாவற்றுக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த நாலேஜ் அப்படின்ற ஒன்று அவசியமா இருக்கிறது. பாருங்க, தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதற்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக போய் நிற்கிறாரு. அப்போ சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இந்த மாதிரி வஸ்திரத்துல நீ போகாத, நீ ராஜா நாங்க போடுறது மாதிரி ஒரு வஸ்திரத்தை தரிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, அந்த தாவீது அதை போட்டு பார்த்துட்டு அவருக்கு ஒரு நாலேஜ் வருது. என்ன நாலேஜ் வருது அப்படின்னா, இது எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது, இது எனக்கு செட் ஆகல, இது எனக்கு வேண்டாம், நான் நார்மலா எப்படி போறேனோ நான் அப்படி போறேன், அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அறிவு, ஒரு ஞானம் அந்த இடத்துல உண்டாகிறது. அந்த இடத்துல ஒரு நாலேஜ் அவனுக்கு உண்டாகுது. உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த வஸ்திரத்தை களைந்து போட்டு அவன் நார்மலா போறான். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய வெற்றி அவனுக்கு உண்டாகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனையை நம்ம மேற்கொள்வதற்கு இன்னைக்கு நிறைய பேர் சங்காரம் ஆகிறதற்கு காரணம் என்ன? நிறைய குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் என்ன? நிறைய பேருடைய பிசினஸ்ல தோல்வி வருவதற்கு காரணம் என்ன? சில பிரச்சனைகள் ரொம்ப பெரிதாக ஆகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதை குறித்த ஒரு நாலேஜ் நிறைய பேர் வளர்த்துக்கிறதே இல்லை. உலகத்துல இருக்கிற மனிதர்கள் என்ன இந்த விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரொம்ப நாலேஜை வளர்த்துக்கிறாங்க, அறிவை வளர்த்துக்கிறாங்க. ஒரு காரியத்தை அறிவோடு செய்கிறார்கள், ஞானத்தோடு செய்கிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த 13வது நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு நாலேஜ்
நாலேஜ கர்த்தர் தாங்கப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணுன்ற ஒரு நாலேஜ் எனக்கு இருக்கணும். இந்த காரியத்தை இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் எனக்கு தரணும். அந்த அறிவு இல்லாததுனால, நாலேஜ் இல்லாததுனால எந்த இடத்திலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அந்த கிருபையாய் அந்த அறிவை நாம் எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. அந்த அறிவு நமக்குள்ள பெருகணும். பாருங்க, ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பையனை பார்த்தா, அந்த வாலிப பையன் என்ன அப்படின்னு சொன்னா, புறா வளர்த்துட்டு இருக்கான். அவன் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன். அவனுடைய தகப்பனும் தாயும் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவன் காலேஜ் படித்து முடிச்சுட்டான். காலேஜ் படித்து முடிச்சுட்டு எங்கேயுமே வேலைக்கு போகாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை நட்டு அங்கே ஒரு புறாவுக்கு ஒரு வீடை கட்டி அந்த புறா ஒரு 4-5 வளர்த்து அந்த புறாவுக்கு சோறு போடுறது, அந்த புறாவுக்கு முட்டை போட்டுச்சான்னு செக் பண்ணுறது, அந்த புறாவுக்கு ரெக்கையை வெட்டி விடுறது. அப்போ ஏன்பா நீ வேலைக்கு எதுவும் போகலையா, நீ வெளியே எதுவும் போகலையா? இல்ல எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த புறாவை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா போயிடுது. புறா. அப்போ ஒரு வாலிப பையன் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்ய வேண்டிய அந்த பையன் ஒரு புறாவை வளர்த்துட்டு தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்கேயும் போகாம புறாவே வளர்த்துட்டு இருக்கிறான்னா அப்ப அவனுக்கு என்ன அறிவு இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும், நம்ம ஒரு வேலை செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வெளியே போகணும். இந்த புறா வளர்த்துறது இல்லை நம்முடைய வாழ்க்கை. இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது நம்முடைய எதிர்காலத்துக்கு சோறு போடாது அப்படின்ற ஒரு நாலேஜ் அந்த பிள்ளைக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்காது. ஆனா அந்த அறிவு இல்லாததுனால தான் அம்மா திட்டுனா கோவம் வருது, அப்பா திட்டுனா கோவம் வருது. எதுக்கு நீங்க இப்படி என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஏத்து பேசுறது, சண்டை போறது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அந்த அறிவு இன்னும் வளராததுனால தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அப்போ நம்ம 2 பேர் சண்டை நடக்குது குடும்பத்துல. இந்த சண்டை நடக்கும்போது இந்த சண்டை எப்ப அமைதியாகும், இல்ல இந்த சண்டையை எப்படி மேற்கொள்ளுகிறது என்கிற அறிவு யாராவது ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போதோ, சுற்றி இருக்கிறவங்களுடைய சண்டை வரும்போதோ, யாராவது ஒருத்தருக்கு ஒரு அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே அந்த ஞானம் உள்ளவங்க, அந்த அறிவுள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே வேண்டாம், எதுக்கு சண்டை போடுறோம், தேவையில்லை, உனக்கு என்னப்பா இதான் தேவையா, சரிப்பா நீ வச்சுக்கோ, உனக்கு தானே, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது என்னன்னா இந்த நாலேஜ். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரிடத்துல விடாப்பிடியா ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய நாலேஜை, என்னுடைய அறிவை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. இனி எந்த இடத்துலையும் நான் அறிவில்லாம கெட்டு போயிட்டேன், நான் அறிவில்லாம இப்படி நடந்துட்டேன், நான் அறிவில்லாம இந்த இடத்துல இதை இழந்துட்டேன், சரி கொஞ்சம் அறிவோட இருந்திருக்கலாம் இல்ல, கொஞ்சம் ஞானமா செயல்பட்டு இருக்கலாம் இல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் நாலேஜா இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இனி வராதபடி எல்லா இடத்திலையும் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற அந்த கண்மலையாகிய கர்த்தர் எங்களுக்கு அந்த விஸ்டம், அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த நாலேஜ கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக 2 கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட, ஏசப்பா ஏசப்பா என்னுடைய மகன் ஞானமே இல்லாம அலைகிறாரே, ஒரு அறிவில்லாம இருக்கிறாரே, ஸ்தோத்திரம், அந்த பிள்ளையினுடைய நாலேஜ கர்த்தர் பெருக பண்ணுங்க ராஜா, பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த நாலேஜ் என்னுடைய பிள்ளைக்கு வருவதாகப்பா, அந்த எண்ணம் வருவதாக. ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்கிற நாங்க ஒருத்தர் கூட அறிவில்லாமல் சங்காரம் ஆகிவிடக் கூடாது அப்பா. நான் கடந்து போகிற இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நாலேஜை கொடுங்க ஆண்டவரே, எப்படி இதை செய்யணும்ன்ற ஒரு நாலேஜை கொடுங்க ஆண்டவரே. ஐயா இந்த காரியத்தில் மேற்கொள்ளக்கூடிய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரதை கேட்பாராக. அந்த நாலேஜை தாங்கப்பா, அந்த நாலேஜை தாங்கப்பா. உங்களை தவிர வேற ஒருவராலும் முடியாது ஆண்டவரே. நீர் அறிவிலே சிறந்தவர்,
நீர் சர்வ ஞானி, நீர் சர்வ ஞானி. ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பேதைகளை ஞானியாக்குகிறவர் நீங்க தானே அப்பா. இல்லாதவைகளுக்கு சகலத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்க தானே அப்பா. இப்பொழுது அந்த அறிவை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அறிவில்லாமல் கொண்டு போய் பணங்களை வீணடிப்பது, அறிவில்லாமல் சில மனிதர்களோடு ஐக்கியமா இருப்பது, இது எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த 100 days ஜெபத்தில் ஆண்டவர் மாற்றணும். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தாருங்க? நான் நாலேஜ் தாங்க. நாலேஜ் வெறும் ஒரு காரியத்தை மனப்பாடம் பண்றதுல எந்த யூஸும் கிடையாது. பாருங்க, சில ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க சில காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி கொண்டு போய் அப்படியே ஒப்பிச்சுக்குவாங்க. ஆனால் அந்த எக்ஸாமில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கு கிடைக்கும். 100க்கு 100 வாங்குவாங்க, 100க்கு 90 வாங்குவாங்க. ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்பி கேட்டால் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய பேர் அதை மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதை நாலேஜாக படிக்கல. அப்படின்னா என்ன இருக்குது, அது என்ன சொல்ல வருது, அது என்ன அப்படின்ற அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸாமும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே நேரத்தில் அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். அதனால இனி நீங்க எதுலையுமே சிக்காதபடி, அதான் இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எல்லாமே இருக்குப்பா, உனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா நீ சங்காரமாகிற. உனக்கு பணம் இருக்கு, ஆனா நீ சங்காரமாகிற. உனக்கு வசதி இருக்கு, ஆனா நீ சங்காரமாகிற. நீ ஏன் சங்காரமாகிற? நீ ஏன் ஒன்றும் இல்லாம போற? நீ ஏன் நஷ்டப்பட்ட? நீ ஏன் இழந்த? நீ ஏன் கடன்காரனா மாறின? நீ எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன்னா வேற ஒன்றும் இல்லை. நீ யாரையும் குற்றப்படுத்துறதுல, நீங்க யாரையும் குற்றப்படுத்துறதுல இல்லை. இவன் என்ன இப்படி கொண்டு வந்து விட்டுட்டான், அவன் என்ன இப்படி கொண்டு வந்து விட்டுட்டான். இல்லை 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 இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த நிலைமைக்கு நீங்க ஆளாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன பெருகல் அப்படின்னு சொன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். எந்த விஷயத்திற்கு போனாலும் எப்படி நீங்க செயல்படணும்னா ரொம்ப நாலேஜா நீங்க செயல்படணும். ஆமென். என்ன சொல்றீங்க? விசுவாசிக்கிறீர்களா? நீங்க இதுக்காக நான் இன்றைக்கு இந்த விஷயத்தை ஆண்டவர் பேசும்போது ஸ்பெஷலா இதற்காக ஜெபம் பண்ணேன். ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, சிம்சோனுக்கு அவ்வளோ பெரிய பலம் இருந்தும் ஒரு பெண்ணை எப்படி மேற்கொள்றதுன்ற அந்த ஒரு நாலேஜ் இல்லாம போச்சு பாருங்களேன். இவங்க எதுக்கு இப்படி பேச வர்றாங்கன்ற நாலேஜ் இல்லாம போயிச்சு பாருங்களேன். அப்போ அந்த அறிவு அந்த இடத்துல செயல்படாததுனால எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி ஆனாலும் சுருண்டு விழுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான்ல. ரொம்ப அது கஷ்டமானது. ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நியூஸ்ல ஒரு செய்தியை வாசிச்சாங்க. அப்ப அந்த நியூஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே லாட்டரியில வின் பண்ணின பலர், லாட்டரி சீட்டு அடிக்கும் பாருங்களேன், 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய், இந்த மாதிரி லாட்டரியில பெரிய பெரிய பரிசை வாங்கினவர்கள் இங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத குறித்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. அப்ப அந்த லாட்டரியில வின் பண்ணி தங்களுடைய இப்ப அவங்க எப்படி இருக்காங்க என்ன, அதுல இருக்கிறதுல 90% பேர் அந்த லாட்டரியில 1 கோடி, 2 கோடி, 5 கோடி வாங்கினவங்க மறுபடியும் ஒரு 5 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி அப்படியே பழைய நிலைமைக்கு, அவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்கன்னா ரிக்ஷா ஓட்டிட்டு தான் இருக்காங்க, அவங்க கூலி வேலை செய்யறாங்கன்னா கூலி வேலை தான் செய்யறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பணம் வந்துச்சு, ஆனா அந்த பணத்தை எப்படி செலவு பண்றது, அந்த பணத்துல நம்ம எப்படி முன்னேறது அப்படின்ற சரியான நாலேஜ் அவங்களுக்கு இல்லாம அவ்வளவு பெரிய இது அவங்க எதையுமே தக்க வச்சுக்கல, எதையுமே கையில வச்சுக்கல, எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டுறாரு, ஒருத்தர் கூலி தொழில் செய்யறாரு அப்படின்ற அந்த நியூஸை வாசிச்சேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய தருவார், நிறைய வாய்ப்புகளை தருவார். ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் எப்போ பலம்படும் அப்படின்னு சொன்னால், யார் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்களோ அவர்களால தான் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க முடியும். அதனால நீங்க பேதைகளா இருந்திருப்பீங்க, அம்மா பேதையா இருந்திருப்பாங்க, அப்பா பேதையா இருந்திருப்பாங்க, நீங்க நாலேஜே இல்லாம நிறைய இழந்திருப்பீங்க, நீங்க அறிவில்லாம நிறைய இழந்து ஒன்றும் இல்லாம போயிருக்கோம். ஆனா நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் நமக்கு ஒரு அறிவை கர்த்தர் தருவாராக, ஒரு நாலேஜ் ஆண்டவர் தருவாராக. எல்லாரும் முழு பலத்தோட கரங்களை தட்டி இந்த 13வது நாள் அப்பா இயேசுவே சொல்லுங்க, உங்களால முடியும், நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அப்பா நீர் ஞானத்திலே தேறினவர், உம்முடைய கரத்திலே புத்தியும் அறிவும் இருக்கிறது. சாலோமன் ஜெபித்த போது கேளாத ஞானத்தை கொடுத்த கர்த்தர் இப்போ இந்த ஜபத்திற்கு பிற்பாடு நாலேஜ் இல்லாம அறிவில்லாம நாங்க எதையுமே இழக்க கூடாது ராஜா, நாங்க வெட்கப்பட்டு நின்ற கூடாது ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு அறிவா இருந்திருக்கலான்னு நாங்க நினைச்சிட கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகாதபடிக்கு இப்போ தேவனுடைய மகத்துவமான கிருபை நடப்பதாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் இயேசப்பாட்ட கேளுங்க, இயேசப்பா எனக்கு அந்த அறிவை தாங்க, இயேசப்பா என் பிள்ளைக்கு அந்த அறிவை கொடுங்க, இயேசப்பா அந்த நாலேஜை வளர்த்துக்க கூடிய கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலே நிற்கக்கூடிய ஒரு அறிவு இப்பொழுது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுவோம், உம்மை அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. கைகளை மேல தட்டி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. திரும்ப திரும்ப உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை. கைய மேல தட்டி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், சத்தமாய் உம்மைத்தான். அற்புதங்கள் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லுவோம், உம்மைத்தான்
செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே. கைய மேல தட்டி உம்மைத்தான் அப்பா, உங்களை நம்புறாண்டவரே, உம்மைத்தான். அற்புதங்கள் எனக்கு திரும்ப திரும்ப உம்மைத்தான். சொல்ல சொல்ல அந்த மகிமை. ஆமாப்பா, சொல்லுங்க பார்க்கலாம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி. இப்ப சேர்ந்து உம்மைத்தான் பாடிக்கொண்டே ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. நான் உங்களையே நம்பி இருக்கேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உம்மைத்தான் ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. கடைசியா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அப்பா நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா, எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப ரவுடித்தனம் பண்ணி அப்படின்னா ஒரு பெரிய கேங்கோட இருக்கிற ஒரு ரவுடி, ஒரு கும்பல். ரொம்ப சின்ன வயசு பசங்க தான், எல்லாருக்குமே வந்து ஒரு 22 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேங். திடீரென்று அதுல ஒரு பையனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனுக்கு வந்து ரொம்ப இந்த கஞ்சா ரொம்ப குடிக்க வச்சு அந்த பையனை வந்து அடிச்சே கொன்னுட்டாங்க. அப்போ வந்து அவனுடைய உடம்புல வந்து நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கத்தி எல்லாம் குத்தி இருக்கிற எல்லா அடையாளமும் தெரியுது. அப்போ அது போலீஸில் கொண்டு போய் போலீஸில் இதெல்லாம் பண்ணுனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவனே பெரிய ரவுடி, இவனுக்கு போய் என்னத்தை போய் நாங்கள் போய் பேசுறது, அவன் இருந்தா 4 பேர் அவன் கொல்லுவானே தவிர இவனால 4 பேர் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெரிய விஷயமா அதை கொண்டு வராம அது அப்படியே போயிடுச்சு. அப்போ வந்து அந்த கேங்கில் இருக்கிறதுலே ஒரு பையன் வந்து எனக்கு ரொம்ப அந்த பையனை வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு வந்திருக்கிறான். அப்போ அவனை பார்த்து நான் அவனை அந்த அன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த டெத்து சர்வீஸ் முடிச்சுட்டு சரி ஒரு ஆறுதலுக்காக ஒரு ஜெபம் பண்ண போகலான்னு ஜெபம் பண்ண போகும்போது அவன் அங்கே இருக்கும்போது அவனை பார்த்து சொன்னேன், டேய் வேண்டாம் போதும் பாரு, ஏற்கனவே நம்ம வந்து எத்தனையோ பேரை நீங்கள் இழந்துட்டீங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த மாதிரி சின்ன பையனை இழந்தாச்சு, இதோட எல்லாத்தையும் விட்டுரு, இதோட எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்துரு, நீ நல்ல வாழ்க்கை வாழு, இன்னையிலேருந்து ஒரு புது வாழ்க்கை நீ ஆரம்பி, இது நமக்கு நல்லதில்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான்னு சொல்லுது. என்னைக்குன்னாலும் நம்ம கத்தியை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய முடிவும் கத்தியில தான் முடிஞ்சிடும். அது வந்து தீமையோட ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. நமக்கு இது வேலை இல்லை, நம்ம இப்படி போக வேண்டாம், கொஞ்சம் ஞானமா நடந்துக்கோ அப்படின்னு சொன்னா அவன் என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டான். கேட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, அப்போ அவன் உடம்புல இத்தனை குத்தி இருக்கிறாங்க, எப்படி நம்ம பழி வாங்காம இருக்க முடியும்? நான் கண்டிப்பா பழி வாங்காமலாம் இருக்க மாட்டேன். நான் வந்து யார் இவனை போட்டானோ அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா நான் வந்து வந்துடுறேன்.
அதுக்கப்புறம் வேணா நான் மாறிடுறேன் அப்படின்னு சொன்ன. நான் சொல்றேன், அப்ப நான் சொன்னேன், நீ திரும்ப இன்னொருத்தனை போட இப்படி சொல்ற, அவன்கிட்ட சண்டை போட போய் அவன் திருப்பி உனக்கு விரோதியா மாறுவான். அந்த விரோதம் ஒரு பெரிய விரோதமா இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவனை புரியவே வைக்க முடியல. அப்படின்னா அந்த நாலேஜே வரல, அந்த அறிவே அவனுக்கு வரல. இது தீமை, இதை செய்யாத, இது நமக்கு ஆபத்து, இது நமக்கு சமாதான குறைவு, அவனை புரிய வைக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை குறிச்ச ஒரு நாலேஜ், அந்த அறிவு அவனுக்கு இல்லை. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாள் முழுக்க நீங்க ஜெபம் பண்ணணும். நம்ம நிறைய இடங்களில் தோற்று போறதுக்கு காரணம் என்னன்னா, வேற ஒண்ணுமே இல்லைங்க. அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். பாருங்க, ஒரு இடத்துல நம்மளை எதிர்க்கிறாங்க, ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த இடத்துல மட்டும் ஒரு அறிவு நமக்கு யூஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு ஞானம் வந்துச்சுன்னா உடனே நம்ம அந்த இடத்துல காமாயி விட்டு கொடுத்து அப்படியே வந்துட்டே இருப்போம். அவ்வளவுதான், அந்த பிரச்சனை அதுவே சால்வ் ஆகும். அப்ப நம்ம நிறைய வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அதனால ஆண்டவரிடத்துல நாலேஜை கேளுங்க. நாலேஜை இளம் வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் எப்படின்னா, வேற நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால மட்டும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், நான் முன்னேறுவேன் அப்படின்னு இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதோட சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, நாலேஜ் இருக்கணும், அறிவு இருக்கணும். அறிவோட யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்கள் ஒரு பெரிய எட்டாத உயரத்தை அடைய முடியும். நான் நம்புகிறேன், அந்த அறிவை நமக்கு கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தேவனிடத்திலிருந்து அறிவு, ஞானம் எல்லாம் உருவாகிறது. கையை உயர்த்தி உங்க தலை மேல கரத்தை வச்சு இன்னொரு விஷயம் கூட நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா, ஏசப்பா, எனக்கு இரக்கம் செய்கிற ஒரு நல்ல தெய்வம், எனக்கு இரக்கம் செய்கிற ஒரு நல்ல தெய்வம். அப்பா, எனக்கு ஞானத்தினால் என்னை நிரப்புகிற ஒரு நல்ல தெய்வம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையாய் அந்த ஞானத்தை தருவீராக, கிருபையாய் அந்த ஞானத்தை தருவீராக, கிருபையாய் அந்த ஞானத்தை தருவீராக. ஆமென். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இந்த சம்பவத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுது, இவங்க கிட்டத்தட்ட ரொம்ப கப்பலில் பிரயாணம் பண்ணி நடுக்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. நடுக்கடல். ஆனா இந்த நடுக்கடல்ல வரும்போது ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, தத்தளித்து கொண்டிருக்கிற, மாண்டு விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை மீட்கிறதற்கு ஆண்டவர் நடுக்கடல் வரைக்கும் ஆண்டவர் வந்தார். அப்போ இந்த கப்பலை இதுவரைக்கும் ஓட்டுனவங்க, இதுல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இதை எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நடுக்கடல்ல வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று அறியணும், நம்ம வாகனத்தை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கைய நிறைய பேருடைய கையில ஓட்டுறதற்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க அதை எங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னா, நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்முடைய வாழ்க்கை இன்னொருத்தருடைய கையில நம்ம கொடுத்துடக்கூடாது, இன்னொருத்தருடைய ஆலோசனைக்குள்ள கொடுத்துடக்கூடாது. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, பல பேருடைய ஆலோசனையை கேட்கறது. பல பேர் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை, இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையை என்ன பண்றாங்கன்னா, நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. மற்றவர்களுடைய ஆலோசனை, மற்றவர்களுடைய நடத்துதல், இது எல்லாத்தையும் கேட்கிறதற்கென்று ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். அப்போ இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை தள்ளி, உங்களை கொண்டு உங்களை ஆசை காமிச்சு, உங்களை வேகப்படுத்தி, உங்களை ஒருவேளை உத்வேகப்படுத்தி நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் இந்த 100 நாள் ஜபத்துல யாருடைய கப்பலெல்லாம் கடலில் தனியா அமிழ்ந்து போகிற அளவுக்கு இருக்குதோ, அந்த நடு கடலில் நடந்து வந்த கர்த்தர்
அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தின கர்த்தர். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுடைய கப்பல் மூழ்கி போகாதபடி காற்றை கர்த்தர் அமைதியாக்கி இறையாதே அமைதலாய் இரு சொல்லி, ஆமென். அந்த நடு கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த கப்பலை கர்த்தர் சமாதானமான இடத்திலே நடத்த வல்லவர். ஆமென். அப்போ எல்லாரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க யாருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய லைஃபை ஆண்டவர் நடத்தணும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா நம்ம சொல்ல முடியும். எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா ஒரு சின்ன 1 மணி நேரம், கொஞ்ச நேரத்தினுடைய ஆண்டவருடைய சந்திப்பு. நீங்க வேதத்துல ஒரு புதிய ஏற்பாட்டின் காலத்துல சகேயு என்கிற ஒரு மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் சந்திச்ச கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையா மாறிடுச்சு. அப்போ நம்ம ஆண்டவரை சந்திக்கிறது ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் நம்மளை ஒரு 15 நிமிஷம் சந்திச்சிட்டாருனாரே நம்முடைய வாழ்க்கை மிக வெற்றியான வாழ்க்கையாய் மாறும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இரண்டாவதாக இன்றைக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கப்பலை யாரும் ஓட்ட வேண்டாம், என்னுடைய கப்பலை உலகத்தில் இருக்கிற யாரும் ஓட்ட வேண்டாம், என்னுடைய கப்பலை என்னுடைய வாழ்க்கையை மாலுமையாகிய உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். நீங்க ஆலோசனை கொடுத்து நீங்க என்ன நடத்தி, நீங்க என்ன சந்திச்சு, நீங்க என்னோட பேசி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தை கிருபையாய் நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சந்திக்கிறாரு. 10 மினிட்ஸ். அந்த 10 நிமிஷத்துல அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா, அப்படியே தலைகீழா மாறுது பாருங்களேன், வித்தியாசமா மாறுது பாருங்களேன். இந்த 100 நாள் ஜெபத்துல நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை பர்சனலா கர்த்தர் உங்களை சந்திக்கணும். நீங்க ஆண்டவரை சந்திக்கணும். உங்க ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டாகணும். ஆண்டவர் நம்மோட கூட பேசணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 100 டேஸ் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு கொஞ்ச நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவரே கொஞ்ச நேரம் என் கூட வாங்கப்பா, என் தொழில் இடத்துல வாங்கப்பா, என் வீட்டுக்கு வாங்கப்பா, நீங்க சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். அந்த 10 நிமிஷத்தினுடைய சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமானால், இந்த 100 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற இந்த நேரம் நிச்சயமாகவே வீணாய் போவதே இல்லை. கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுப்பா நீங்க எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே, என் கூட நடந்து வாங்க, என் கூட நடந்து வாங்க ஆண்டவரே. நான் டிராவல் பண்ணும்போது என் கூட இருங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய ஆற்றலை நான் உணரணும், உங்க தொடர்பை நான் உணரணும். சொல்லுங்க, நீங்க என்ன சந்திக்கணும், நீங்க என்னோட பேசணும். இந்த ஜபத்துல நீங்க என்னுடைய வீட்டிற்கு வரணும், என் சூழ்நிலையை பார்க்கணும். இப்போ படுத்து கிடக்கிற வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் ஆண்டவருடைய சந்திப்பு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வருவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சந்திப்பு நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த ஜபம் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நடக்குதுன்னா, இது ஜஸ்ட் கர்த்தர் உங்களோட பேசி உங்களை கர்த்தர் உருவாக்குறது தான். ஆனா நீங்க இது முடிச்சிட்டு போய் கூட இரவில் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை நீங்க சந்திக்கணும். இந்த 100 டேஸ்ல ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை உண்டாகணும். நீங்க உணரணும், நீங்க ஏசப்பா உங்க கூட நடந்து வருகிறத உணரணும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன் கர்த்தர் உங்களை சந்திக்க வருவார். நீங்க படுத்திருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வருவார். நீங்க வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் கடந்து வருவார்.
நீங்க வண்டி ஓட்டும் போது அந்த மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறது? நீங்க சந்திச்சு பாருங்களேன். ஏசப்பாவை தனியா உங்க அறையில சந்திச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையினுடைய உயர்வை ஒரு மனுஷனாலும், கண்டிப்பா சொல்றேன், தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய சந்திப்பு அவ்வளவு மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சரணத்தை இன்னொரு விஷயம் கூட பாட போறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருடைய கரங்களையும் தட்டி 100க்கு 100 ஹல்லேலூயா உற்சாகத்தோடு 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பாடும். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. ஓ உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என்னை சந்திக்கிறவர், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உள்ள வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம், ஆமென், 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜோஷுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 13வது நாள் ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இந்த ஜோஷுவா 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை கர்த்தர் எனக்கு தெளிவா என்னோடு பேசினார். இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தம் யாருடைய காதுகளிலே தொனிக்கப்படுகிறதோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இன்னும் 3 நாளைக்குள்ளே ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கும். உங்க குடும்பத்துல நடக்கும், உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடக்கும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த யோர்தானை இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆமென். ஆண்டவர் இந்த ஜோஷுவாவுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியத்தை கர்த்தர் டைம் போட்டு கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
அப்படியே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர் சொன்னார். முதலாவதாக ஆண்டவர் இந்த ஜோஷுவாவை பார்த்து சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ள அந்த ஜனங்கள் எல்லாம் உன்னை இப்படி நினைக்கிறாங்கல்ல, உன்னை குறைவா நினைக்கிறாங்கல்ல, உன்னை சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, நீ கவலைப்படாத. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னது போலவே அன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து ஜோஷுவாவை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறார். இன்னும் அடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். அப்போ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம நேரத்தை குறித்து, சமயத்தை குறித்து, ஒரு நாளை குறித்து, ஒரு வருஷத்தை நியமித்து, இந்த நாளுக்குள்ள, இத்தனை மாசத்துக்குள்ள, இன்ன டேட்ல, இத்தனை மணி நேரத்துல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு நேரத்தை குறித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில் அவர்கள் புறப்பட்டு கானானுக்கு போகிறதற்கு முன்பாக இந்த யோர்தானை பார்த்து பிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் ஸ்டே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த யோர்தானை அவர்களால கடக்க முடியல. இந்த யோர்தான் வேதம் சொல்லுகிறது இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிறது. அது ஒரு அறுப்பு காலம். அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடுகிறது. பொதுவாகவே நம்ம கிராமங்களில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆத்துக்கு பக்கத்துல வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும், இந்த மார்ச்லிருந்து ஜூலை வரைக்கும் ஆத்தோரத்தில் நீங்க போய் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் மாதிரி தான் சில இடத்துல ஓடும். ரொம்ப கொஞ்சமா ஓடும். ஏன் அப்படின்னா அந்த வெயில் காலம், மழை ரொம்ப குறைவா இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோ பெருசா அதிகமா ஓடாது. ஆனா அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு மழைக்காலம் வரும் பாருங்க. அந்த மழைக்காலம் வரும்போது அந்த ஆறு ரொம்ப நிறைய தண்ணீர் அப்படியே கரை புரண்டு ஓடும். அப்போ இவங்க இந்த டைம் என்ன டைம் அப்படின்னு சொன்னா அந்த ஆத்துல கொஞ்சமா தண்ணி வர்றதில்ல, நிறைய தண்ணி வர்ற ஒரு நேரம். அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. நம்ம எல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த டைம்ல அலாரம் அடிக்கும், அந்த அலாரம் அடிக்கிற டைமுக்கு முன்னாடியே மேல வந்துருங்க, ஏன்னா இந்த டேமை திறந்து விட்டாங்கன்னா தண்ணி சல்லுன்னு அடிச்சுட்டு போகும், நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த தண்ணியினுடைய வலிமையை நம்ம யாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த உலகத்திலேயே அதிகமான சக்தி வாய்ந்தது ஒன்று தண்ணி, இன்னொன்று நெருப்பு. இந்த தண்ணிக்கு முன்னாடியும் ஒரு மனுஷனால நிற்க முடியாது, நெருப்புக்கு முன்னாடியும் ஒரு மனுஷனால நிற்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ரொம்ப அழகா கொடுக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நல்ல கரங்களை தட்டி, இந்த உலகத்திலே கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனை, இந்த உலகத்திலே கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரச்சனை, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை, யாராலையும் அடக்க முடியாத பிரச்சனை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனையின் நடுவிலே கர்த்தர் என் தண்ணீரை, பெரிய பிரச்சனையை கடக்கும் போது என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினியின் நடுவிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேற போகிறதற்காய் ஹalleluya.
ஆமென். அப்போ இந்த தண்ணீருக்கு முன்பாக ஒரு ஜனங்களும் போக முடியல. அத்தனை ஜனங்களுடைய பிரயாணங்களும் அப்படியே டல்லா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது. இங்க ரொம்ப நாள் ஒரு இடத்துல அவங்களால தங்க முடியாது. குறிப்பிட்ட அந்த டைம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய டிராவலை ஆரம்பிச்சாதான் கானான் தேசத்துக்குள்ள அவங்க கடந்து போக முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்குள்ள இந்த ஒரு மிகப்பெரிய யோர்தான் அவர்களுக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாத, இந்த பாளையத்தை உருவ நடந்து போ. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்கிற கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல டைம் போட்டு கர்த்தர் சொல்லுகிறார், பல வருடங்களாய் உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே அந்த யோர்தான் உங்களுக்கு வழி கொடுக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த யோர்தான் கர்த்தர் சொல்லுகிறார் வழி விடும். அவர் சொல்லுகிற பிரகாரமாகவே நடக்கும். இனி அது நீடிப்பது இல்லை, இனி அது தாண்டுவது இல்லை, இது இனி உனக்கு முன்பாக தடையாக இருப்பது இல்லை. கர்த்தர் அதற்கான ஒரு நேரத்தை நியமித்து விட்டார். அந்த வியாதிக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை நியமித்து விட்டார். அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கர்த்தர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கர்த்தர் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஹalleluya. நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் அதை கேட்டு இல்ல அதற்கான நேரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்தது போல உங்களுக்கும் எனக்கும் அந்த நேரத்தை கர்த்தர் குறிக்கிறார். ஹalleluya. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். கைகளை பாலத்தை விசுவாசியே நீ பதறாதே, கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் கைகளை மேல தட்டி சொல்லு, விசுவாசியே நீ. ஹalleluya, hallelujah. Thank you Jesus. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னே சொல்லு
நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா, டைமை ஃபிக்ஸ் பண்ணி, நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி. அதான் அவ்வளோ நாட்கள் அந்த தேசத்துல பஞ்சம் உண்டா இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நாளைக்கு இந்நேரம், நாளைக்கு இந்நேரம். இவ்வளவு தூரம் ஒரு கழுதையினுடைய தலைக்கே இவ்வளவு நீங்க வந்து கஷ்டப்படுறீங்கல்ல, நாளைக்கு இந்நேரம் கோதுமையினுடைய விலையை நீங்க பார்க்கும்போது நீங்க பிரமிப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த ஊழியக்காரனுடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இது என்ன பண்ணாது, நடக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அடுத்த நாள் அதே நேரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் சாதகமாய் முடிஞ்சு, ஆனா அந்த மனுஷனால அதை பார்க்க முடியாம அந்த நெருக்கத்திலேயே அவன் இறந்து போயிட்டான்னு வேதம் சொல்லுது. அதனால நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த 13வது நாள் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய தோல்விகளுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. இன்னும் 3 நாளைக்குள்ள நீ அந்த யோர்தானை நீ கடந்து போவாய். நான் நம்புறேன். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை சொல்றேன். இன்னும் 3 நாளைக்குள்ள ஒரு அற்புதத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்னும் 3 நாளைக்குள்ள ஒரு வித்தியாசம் உண்டாகும். ஒரு கையளவு மேகத்தை நீங்க பார்ப்பீங்க. அது ஆண்டவரால முடியும். அது கர்த்தருக்கு லேசான காரியம். 24 மணி நேரத்தில் அற்புதம் செய்கிற தேவன். பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு 3 நாளைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இது உங்க வார்த்தை. ஜோஷுவாவை பார்த்து 3 நாள்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்கல்ல ஆண்டவரே. இப்ப என்ன பார்த்து, என்னுடைய பிரச்சனையை பார்த்து, என்னுடைய வியாதியை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து, என்னுடைய கடனை பார்த்து ஒரு நாளை இப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் ஆண்டவரே. எல்லாரும் சத்தமா இந்த வார்த்தையை அப்படியே உறுதியா பற்றி பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், இத்தனாம் தேதி இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் தருவேன்னு நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னீங்க, அண்ணாளை பார்த்து சொன்னீங்கல்ல, உற்பவ கால திட்டத்துல இன்னும் 1 இயர் நெக்ஸ்ட் இயர்ல அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, டைம் போட்டு அற்புதத்தை செய்கிறவர் தானே நீங்க. ஆனா இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பலிபீடத்துல இந்த வார்த்தைக்காக கெஞ்சி நிக்கிறேன்ப்பா ராஜா. அந்த தாயாருக்கு இன்னைக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த மகளுக்கு இன்னைக்கு ஒரு டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த பிரதருக்கு இன்னைக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க பரலோகத்தினுடைய அந்த புத்தகத்துல, நீங்க வச்சிருக்கிற அந்த புத்தகத்துல இன்னைக்கு டேட்டை போட்டு எழுதி, இன்னும் இத்தனை நாளைக்குள்ள உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு எழுதுங்க. ஒரு அதிசயத்தை நீ பாப்பேன்னு நீ எழுதுங்க. அந்த டேட்டை இப்போ எங்க தலை மேல நீங்க ஜெபிக்க கர்த்தர் தரட்டும். அப்பா, இத்தனை நாட்களும் இருந்தது போதும் ஆண்டவரே. இன்றைக்கு எஸ், அதை ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுப்பா, இயேசுப்பா, உங்களால ஆகாதது என்று ஒன்றுமில்லை, உங்களால முடியாதது ஒன்றுமில்லை. நாங்க நம்புறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நேரத்தை முன்குறித்து அற்புதம் செய்கிற என்னுடைய நல்ல தேவன். அப்ப வேதத்துல இந்த 3 நாள் இந்த 3 நாளை ஆண்டவர் நிறைய இடங்களில பாத்தீங்கன்னா கர்த்தர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். இந்த 3 நாள் டைமை ஃபிக்ஸ் பண்ணி நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நாம் ஆண்டவரும் அப்படித்தான். 3ஆம் நாளிலே கர்த்தர் உயிரோடு கர்த்தர் எழும்பினார். அப்போ இந்த 3 days, இந்த 3 நாட்களை ஆண்டவர் ரொம்ப விசேஷப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்னையிலிருந்து ஒரு 3 நாட்களை நீங்க விசேஷப்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணணும், விசேஷப்படுத்தி கர்த்தரை நீங்க தேடணும். ஆண்டவரே, 3 நாளைக்குள்ள இப்படி அற்புதம் நடக்கும்னா இந்த 3 days நான் உங்களை விட மாட்டேன். ஸோ இப்போல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த நாள் நீங்க வரும்போது தான் அந்த ஜெபத்தை நீங்க நிறுத்தணும். அது வரைக்கும் நான் நம்புறேன், ஒருவேளை அப்போ உங்க கண்ணு 3 நாள்ல பார்க்காட்டாலும் பரலோகம் அந்த டேட்டை எழுதும் என்று நான் நம்புகிறேன். தேவன் அதை கர்த்தர், நம்முடைய தேவன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம ஆண்டவரை நம்புறோம், கர்த்தர் செய்வார்.
எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க. 3 நாளைக்குள்ள கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். 3 டேஸுக்குள்ள இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்குதோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனைகள் 3 நாளைக்குள்ள சாம்பல போல ஆகும். ஆமென். எதிராய் நிற்கிற யோர்தான் அப்படியே மண்டியிட்டு விழும். இந்த 3 நாளைக்குள்ள மண்டியிட்டு விழுந்து கர்த்தர் நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. 3 நாளையிலே ஆண்டவர் வேதத்தில் செய்த ஒரு 3 அற்புதங்களை வேகமாய் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். 12, 13 வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 12வது 13வது 2 வசனத்தையும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாட்களாம். அடுத்த வசனம். ஆமென். அந்த 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் 3 நாள் அப்படின்ற ஒரு டைம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 பேரும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் செய்த தவறின் நிமித்தமாய் 2 பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தனும் சொப்பனம் பார்க்கிறான். இந்த மனுஷன் சொப்பனம் பார்த்து இந்த மாதிரி திராட்சை கொடிகள் இருந்துச்சு, அதை என்னுடைய கையில பிழிஞ்சு என் கையில எடுத்து கொண்டு போய் நான் கொடுக்கறது மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பினுடைய வாயிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா, நீ தள்ளப்பட்டாய், நீ ஒரு ஸ்தானத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய், ஏற்கனவே ஒரு உன்னதமான பொசிஷன் உனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, நீ ஆனா அதை இழந்துட்ட. உன்னுடைய தவறின் நிமித்தமாய் அது உன் கை விட்டு போயிருச்சு. திரும்பி அந்த இடம் உனக்கு கிடைக்குமான்ற நம்பிக்கை உனக்கு இல்லை. இந்த சாவு மரணம் வருமோ அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். 3 நாளைக்குள்ளே மறுபடியும் நீ எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ, எந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். நல்ல கரங்களை முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நியூ இன்ஸ்டால், ஒரு புதுமையா கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண போறாரு. கர்த்தர் இன்றைக்கு இந்த 13வது நாள் வாக்கு கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்தானத்திலே இருந்தீர்கள், ஒரு பலத்தோடு இருந்தீர்கள். மறுபடியும் அது எனக்கு கிடைக்குமா? மறுபடியும் அந்த பலத்தை நான் பார்ப்பேனா? மறுபடியும் அந்த சந்தோஷம் எனக்கு உண்டாகுமா? எனக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ஒன்றும் தெரியல, எப்படி இது நடக்கும்னே எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், மறுபடியும் அந்த உடல் ஆரோக்கியம் எனக்கு வந்தா நல்லா இருக்கும், மறுபடியும் அந்த சந்தோஷமா நான் வாழ்ந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னும் 3 நாளைக்குள்ளே ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையின்படியே பார்வோன் உன் தலையை உயர்த்தி எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உங்கள் தலையை உயர்த்தி மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் வரும், மறுபடியும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும், மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். கைகளை மேல உயர்த்தி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற. விழுந்து போன அநேகம் பேரை கர்த்தர் எடுத்து நிறுத்துறார்.
நீ எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல கர்த்தர் மறுபடியும் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கிறார். மறுபடியும் அந்த சரீரத்துல ஒரு பலன் உங்களுக்கு வர போகிறது. ஹல்லேலூயா. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே ஏற்கனவே நீங்கள் இருந்த அந்த சந்தோஷத்தை மறுபடியும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல பாடுவோம். அனுதின உணவு போல பழி சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பழி சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. கண்களை பதித்து விடு கர்த்தராம் இயேசுவின் மேல். சொல்லுவோம். கர்த்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததனா சிங்காசனம் அமர்ந்து விட்டார். சிலுவை சுமந்ததனா சிங்காசனம். கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே. ஹல்லேலூயா. செய்வதை நீ மறந்து விடாதே, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் 3 நாள் வேதம் சொல்லுகிறது. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி. இந்த வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது நடக்கவே நடக்காது, இது நடக்கவே நடக்காது. ஒரு கவர்மெண்ட் ரீதியாய் ஒரு மனுஷன் வேலைக்கு எடுக்கப்பட்டு அந்த மனுஷன் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அந்த மனுஷன் தண்டனைக்குரிய ஒரு மனுஷனாய் மாறப்பட்டு அவனை ஜெயில அடைச்சு அந்த ஜெயில இருந்து அவங்களுக்கு என்னதான் வந்து ஜாமீன் கொடுத்தாலும் அவங்க இழந்து போன வேலை, அவங்க எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம் வந்து திரும்ப கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. அதுவும் இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்களேன். இந்த மனுஷன் இருந்த பொசிஷன் இல்லை, இந்த மனுஷன் இருந்த போஸ்டிங் வந்து த ஹை மோஸ்ட் போஸ்டிங். அதே போல ரொம்ப சென்சிட்டிவான போஸ்டிங் தான் இந்த போஸ்டிங். ஏன் அப்படின்னு சொன்னா, ராஜாவினுடைய உயிரே யாருடைய கையில இருக்கு அப்படின்னா பானபாத்திரக்காரனுடைய கையில தான் இருக்குது. அவருக்கு வந்து முன்னே நீ அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி அப்படின்னா அவருடைய கையில குடிக்கிற அந்த தண்ணி முதற்கொண்டு அவர் என்னென்ன சாப்பிட்றாரு, என்னென்ன ட்ரிங்க் பண்றாரு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற வேலை யாருடையது சொல்லுங்க? இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடையது. இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் கொல்லணும்னு நினைச்சா விஷத்தை ஊத்தி அவ்வளவுதான், அதுல கொடுத்துட்டா அவ்வளவுதான், அவன் செத்துட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு போஸ்டிங். கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பக்கத்துல நிக்க வச்சுக்க மாட்டாங்க. நம்ம வந்து எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம், எவ்வளோ பெரிய 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 ஆட்களை பார்க்கிறோம்.
அவங்களுக்கு கீழே அவங்க பக்கத்துல பாதுகாப்பா இருக்கிறவங்க பேர்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல இருந்து எடுத்துருவாங்க. அதற்கு பிறகு எந்த வேலை வேணாலும் கொடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற அந்த வேலையை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கூட நிக்கிறவங்க மேல ஒரு டவுட்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மனிதாபிமானம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுவும் தி கிங், ராஜாவுக்கு பான பாத்திரம் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பொசிஷன். அப்போ இந்த மனுஷனுடைய மனசுல என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த இடத்துல இருந்து முதல்ல விடுதலை கிடைக்கிறதுன்றது சந்தேகம். அப்படி ஒருவேளை விடுதலை கிடைச்சா கூட நான் இழந்து போன ஸ்தானம் எனக்கு திரும்ப என்ன பண்ணாது, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா யோசேப்பின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, இன்னும் 3 டேஸுக்குள்ள, இன்னும் 3 நாளைக்குள்ள உன்னுடைய தலையை உயர்த்துகிறது மட்டுமல்ல, உன் நிலையிலே நிறுத்துகிறது மட்டுமல்ல, முன்னாடி நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தியோ, முன்னாடி எவ்வளோ பெரிய பொசிஷன்ல நீ இருந்தியோ, முன்னாடி நீ எவ்வளவு மதிப்புக்குரியவனா இருந்தியோ, அந்த பாத்திரம் உன் கையில மறுபடியும் கொடுக்கப்படும். மறுபடியும் கொடுக்கப்படும். ஒண்ணு கூட மாறாம, எதுவுமே மாறாம. இன்றைக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை யாரையோ ஒருத்தரை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதுல ஒரு பாதி சந்தோஷம் எனக்கு கிடைச்சா கூட போதும். நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த அந்த பெலன் எனக்கு 1% எனக்கு கொடுத்தா கூட போதும். என் பிள்ளைய அந்த மாதிரி நான் ஒரு நாள் பார்க்க மாட்டேன்னா, என் மகனை அதே மாதிரி ஒரு நாள் அந்த வாழ்க்கை கிடைச்சா கூட பரவாயில்ல. சிலர் ஒருவேளை ஏங்கி நீங்க இருக்கலாம், நான் நிறைய தொலைச்சிட்டேன், நான் நிறைய விட்டுட்டேன், எனக்கு எல்லாம் எனக்கு என்ன விட்டு போயிருச்சு, அந்த மாதிரி ஒரு நாள் வரணும், என்ன மறுபடியும் ஆண்டவர் எடுப்பாரா, மறுபடியும் ஆண்டவர் நம்புவாரா, மறுபடியும் அந்த தெருவில் நான் அப்படி போவேனா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள, யாருடைய இருதயத்துக்குள்ள இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் சொல்லலாம், ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து வந்துட்டீங்கன்னா திரும்பி அந்த இடத்துக்கு போக முடியாதுப்பா, திரும்பி அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதுப்பா. என்னதான் இருந்தாலும், எவ்வளோ ஆபரேஷன் ஆனாலும் அந்த சரீரம் பழையது போல மாறாதுப்பா, அந்த பழைய பலன் உனக்கு கிடைக்காதுப்பா, பழையது மாதிரி நீ இருக்க முடியாதுப்பா, நீ மனசை தேற்றிக்கொள் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் 100% கடந்து வருகிறது. இல்ல, முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பார்கள். நீ எடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து திரும்பவும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணப்படுவீங்க. கர்த்தர் அந்த வேலையில ஃபிக்ஸ் பண்றாரு. உங்க பிள்ளை அந்த சந்தோஷத்துக்குள்ள ஆண்டவரை ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த பிரிந்து போன குடும்பம் ஒன்னாக போகிறது, அந்த சமாதான குறைவு மாற போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே பயப்படாத, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும், உன் மகளுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும், அவங்க மறுபடியும் அந்த மாதிரி சந்தோஷமா வருவாங்க. என் பிள்ளை மறுபடியும் அந்த வாழ்க்கையை வாழுமான்னு கேட்குறீங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 3 நாளைக்குள்ளே பார்வோனே ஒரு பிரதானுடைய தலையை உயர்த்த முடியுமானால், பார்வோனை காட்டிலும் பெரிய தேவன், சாலோமனை காட்டிலும் பெரிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார். நடக்கும். உன் பிள்ளைக்கு அந்த தரிசனத்தை மறுபடியும் ஆண்டவர் தருவாரு, அந்த வேகத்தை ஆண்டவர் மறுபடியும் தருவாரு. ஸ்தானம் எடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து நான் நம்புறேன். Thank you Jesus. ஒரு மாற்றம் வரப்போகிறது, ஒரு மாற்றம் நடக்க போகிறது. கர்த்தர் அதை வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், சந்தோஷ சத்தம் கேட்கும், குழந்தை சத்தம் கேட்கும். நீ இழந்த பிள்ளைய கர்த்தர் உனக்கு தருவாரு, நீ இழந்த பிள்ளைய ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு, இழந்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாரு, இழந்த அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருவாரு, இழந்த அந்த கிருபை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், ஆண்டவரோடு உள்ள உறவு திரும்ப கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுங்க எல்லாரும், 100% உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. கைகளை மேல தடி உண்மைதான் அற்புதங்கள் எனக்கு செய். பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே திரும்ப திரும்ப உண்மைதான். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வந்து வேதத்துல 3 நாளைக்குள்ளே அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை வாசிக்க போறோம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு நான் ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து ஒரு தீர்மானத்தையும் ஒரு தீர்ப்பையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆண்டவர் வந்து ஒரு தீர்மானமும் எடுக்கிறார், ஒரு தீர்ப்பும் கொடுக்கிறார். என்ன தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த எசேக்கியாவை பார்த்து முன்னாடி அதிகார வசனங்கள்ல வாசிக்கும் போது, உன்னுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்து. 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்படின்னா இந்த ராஜாவுக்கு உடம்பு நல்லா இல்லாம வருது, அதுவும் மரண தருவாயான உடம்பு. அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ உடம்பு நல்லா இல்லாம இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து தீர்க்கதரிசி உள்ள வந்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா உன் டைம் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்ள போறாரு, ஒன்னு பண்ணுங்க, நீ காரியத்தை எல்லாம் என்னப்படுத்து, ஒழுங்குபடுத்து. அது வந்து ராஜாக்கள் வந்து மரிச்சு போகும்போது வந்து அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். பொதுவாக வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் வந்து கோடீஸ்வரர்கள் வந்து இறந்து போன அன்னைக்கே இறந்து போயிட்டாருன்னு டிக்ளேர் பண்ண மாட்டாங்க யாருமே. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து பாதுகாப்பாகவே வச்சுக்குவாங்க. அவங்க வந்து இறக்கல, மரிச்சு போகல, மூச்சு விட்டுட்டே இருக்கிறாரு, கொஞ்சம் ஏறி இறங்குது, ஆனா அவர் ஆல்ரெடி இறந்திருப்பாரு. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து உள்ளுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவருடைய சொத்துக்கள், அவருடைய கம்பெனி, இது எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணிடுவாங்க, செட்டில் பண்ணிடுவாங்க. செட்டில் பண்ணி முடிச்சதுக்கு பிற்பாடு தான் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இறந்துட்டார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு நடக்கும். அப்போ இங்க வேதத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீ செய்து இருக்கிற வேலை ரொம்ப பெரிய வேலை, நீ ஒரே நாள்ல டக்குன்னு இப்படி இறந்து நாளைக்கு இது பண்ண முடியாது. அதனால உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிரு. நீ இன்னும் இறந்து போற, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து. அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனுஷனை தான் கூட எடுக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்துட்டாரு, இப்ப தீர்ப்பும் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், நீ இறந்துருவ, காரியத்தை ஒழுங்குபடுத்து. உடனே இந்த எசேக்கியா என்ன பண்றாரு அப்படின்னா, தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி
கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. மரணத்திற்கு ஏதுவான வியாதி, அவ்வளவுதான், நீர் மரித்து போவீர். இந்த வியாதியை விட்டு நீர் எழும மாட்டீர் என்ற அந்த வியாதி எவ்வளவு கொடுமையா இருக்கும். ஆனா மரண தருவாயிலே போன ஒரு மனுஷன், மரிச்சு போவான் என்று எழுதப்பட்ட ஒரு மனுஷன், டாக்டர்கள் வந்து இனி நம்பிக்கை இல்லை, பிழைக்க மாட்டாரு அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொன்னா, அவர் 3 நாளைக்குள்ள ரெடியாகி வந்து நிற்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் 3 டேஸுக்குள்ள கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை சுகப்படுத்துறது மட்டும் இல்லை, நீ 3 நாளைக்குள்ள எந்திரிச்சு பழைய பலன் எல்லாம் பெற்று நீ தேவாலயத்திலே வந்து நிற்பாய். அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. பரிபூரண சுகத்தை ஆண்டவர் தந்து அவனுக்கு புதிய வாழ்க்கையை திரும்பவும் கர்த்தர் தந்தார். இன்று ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். முடிந்து போச்சுன்னு நினைச்ச நிறைய பேருக்கு இனி முடிஞ்சு போச்சு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஹல்லேலூயா தீர்ப்பு வெளியாயிருச்சு, அறிக்கை வந்துருச்சு, அறிக்கை கொடுத்தாச்சு கையில, அவ்வளவுதான். இனி மாற்று கருத்தே இல்லை. ரிசல்ட்டை கையில கொடுத்துட்டாரு. இனி ஒன்றும் பண்ண முடியாது, இனி எதுவும் செய்ய முடியாது. ஃபைனல் லாஸ்ட் முடிஞ்சிருச்சு. போய் ஒழுங்குபடுத்துறதுக்கு சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு வந்தாச்சு. தீர்க்கதரிசி வார்த்தையை சொன்னா அதுக்கப்புறம் எந்த பதிலுமே இல்லை. ஆனா கர்த்தர், கண்ணீரை காண்கிற கர்த்தர், இந்த 100 நாட்கள் ஜெபத்தில் ஆண்டவருடைய பிள்ளையே, இது நடக்காதுன்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, இது முடியாதுன்ற ரிசல்ட் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா கூட உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம், இந்த எசேக்கியா ராஜாவை போல இந்த 100 நாள் ஜெபத்துல அட்டன் பண்ணலாலாவது எனக்கு ஒரு அற்புதம் தரமாட்டாரா? கர்த்தர் தரமாட்டாரா? எனக்கு தெரியும் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஏற்கனவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது, இந்த ஜெபத்திலேயாவது கர்த்தர் எனக்கு இறங்க மாட்டாரா? எஸ் எஸ் எஸ். கர்த்தர் ஆமோதிக்கிறார். எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அல்லவா? ஆமென் ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன்னுடைய நாட்களிலே 15 வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். முடிஞ்ச அத்தனையும், க்ளோஸ் பண்ணப்பட்ட அத்தனையும், மூடப்பட்ட துறவுகள் அத்தனையும் இந்த நாளில் கர்த்தர் திறக்கிறார். இன்னும் 3 நாளைக்குள்ள அது கண் முழிக்கப்படும். இன்னும் 3 நாளைக்குள்ள அது கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். இன்னும் 3 நாளைக்குள்ள முடிஞ்சு போன சில காரியத்தை கர்த்தர் கையில எடுக்கிறத நீங்க பாப்பீங்க. நம்புறவங்க கைகளை தட்டி அவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்போ இப்போ தேவனுடைய வார்த்தை, இயேசுவே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களால முடியும், உங்களால முடியும். இப்போ 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 எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஓ ஹல்லேலூயா தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த தீர்ப்புகளை மாற்றி எழுதுவீராக.
அந்த தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படட்டும். நீங்க ஜெபம் பண்ண கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படட்டும். கண்ணீரை காண்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், எசேக்கியா அவனுடைய கண்ணீரை கண்ட தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus. 3 நாளைக்குள்ளே முடிந்து போனதை, தீர்ப்பு கொடுத்ததை கூட மாற்றுகிற என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எழுதுகிற தீர்ப்பை எழுதவும் அவரால் முடியும், எழுதின தீர்ப்பை மாற்றுவதற்கும் அவரால் முடியும். நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டின உடனே ஒரு தீர்ப்பு எழுதுறாரு. இன்னும் 3 நாளைக்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு எழுதுறாரு. ஆனா அந்த ஜனங்கள் எல்லாரும் போய் முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் உபவாசத்தை அறிவிச்சு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு நான் இறங்காம இருப்பேனோ. இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த 13வது நாள் ஒரு ஆண்டவர் உலாவுகிறார். உங்கள் பேரிலே எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்புகளை கூட அவரால் என்ன பண்ண முடியும்? இந்த 100 நாள் ஜெபம் தீர்ப்புகளை மாற்றி எழுதும். சில நேரத்தில் ஆண்டவரே எழுதின தீர்ப்புகளை கூட கர்த்தர் அவருடைய இரக்கத்தை காண்பிச்சு மாற்றி எழுதுகிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பாஸ்டர், நான் செய்த தவறுனால தான் ஆண்டவர் இந்த தண்டனை எனக்கு அனுமதிச்சாரு. எனக்கு நல்லா தெரியுது, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு பாஸ்டர், ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை மறுதளிக்கிறதா கொடுத்துட்டாரு. எனக்கு தெரியும் நான் செய்த மிஸ்டேக்கு தான். ஆனா நான் நம்புறேன், இந்த 100 நாளையில ஆண்டவரை தேட 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 அவருடைய இரக்கங்கள் எனக்கு நிறைய கிடைக்கும். அவர் வாக்கு கொடுக்கிறார், உருக்கமான இரக்கங்களால் நான் உனக்கு இறங்குவேன். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற தண்டனை அவருடைய தண்டனையா கூட இருக்கலாம், அவர் உங்களுக்கு அனுமதிச்சதா கூட இருக்கலாம், அவரே அனுப்பி விட்டதா கூட இருக்கலாம். நான் இந்த மாதிரி நடந்ததுனால தான் கர்த்தர் எனக்கு இப்படி கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வந்து மாற்றுகிறதற்கு அதையும் மாற்று தீர்ப்பு, பரலோகம் எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்புகள் கூட இந்த ஜெபத்தினால் மாற போகிறது, ஹல்லேலூயா. உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மால். சொல்லுவோம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மால். கைகளை மேல தட்டியா ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு விசுவாசத்தோடே, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஹல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல
மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கைகளை மேல் மாலாகாதக்கா என்றும் இல்லை, உம்மாலாகாத சத்தமாய் பாடே ஸ்தோத்திரம். கைகளை மேல கட்டி ஆகும் ஆகும் எல்லாமா உம்மாலேதான் எல்லாமா. இயேசுவே இயேசுப்பா 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 சொல்லுவோம் ஆகும் எல்லாமா ஆகும் சொல்லிக்கொண்டே ஆகும். ஸ்தோத்திரம் 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 உம்மால் ஆகும் ஆகும் ஆகும். அக்கினி 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 அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம். தள்ளி போடப்படுவதாக, மரணங்கள் தள்ளி போடப்படுவதாக, வியாதிகள் தள்ளி போடப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அக்கினி 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 ஆகும் ஆகும் ஆகும். இந்த 13வது நாள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்போ இப்போ கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நபதனரஹதல பௌரஹதனரம லிபதனர மௌதரஹதல ரதனரியாதனம யோதர பௌரியாஹதலரே சந்தன மூரஹதலரம. தீர்ப்புகளை மாற்றுகிற தேவ பிரசன்னம், தீர்ப்புகளை மாற்றுகிற தேவ பிரசன்னம். தீர்ப்புகளை, பரலோகத்தினுடைய தீர்ப்புகளை கூட மாற்றுகிற தேவ பிரசன்னம். மனிதனுடைய தீர்ப்புகளை மாற்றுகிற தேவ பிரசன்னம். Oh hallelujah, thank you Jesus, thank you Jesus. So 3 நாளைக்குள்ளே நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, அவர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றவர், நேரத்தை நமக்கு முன்குறிக்கிற கர்த்தர். நீங்க விடாப்பிடியா இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்னா, நீங்க எனக்கான அதான் சியோனுக்கு அவர் இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்திருக்கிற நேரமும் அப்போ சியோனை கர்த்தர் விடுதலை ஆக்குறதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் என்ன பண்றாராமா சொல்லுங்க, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றாராமா. அந்த சியோன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண கர்த்தர் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்றாரு. டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதுக்கு மேல அதான் உலகத்துல கூட சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு மேல உன் நேரம் சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன நம்புறேன்னா, கர்த்தரதை காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது, காலங்கள் கரத்துல இருக்கிறது. ஆமென். சிலருக்கு இந்த வருஷம் முடிகிறதுல இருந்து நான் நம்புறேன் ஒரு நல்ல டைமை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். சிலருக்கு இந்த மாதம் முடியில இருந்து கர்த்தர் ஒரு நல்ல டைமை ஆரம்பிக்கிறார். இந்த 100 days ஜெபம் முடியும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையில நல்ல சமயங்கள் ஆரம்பிக்க போகிறது, நல்ல நேரங்கள் ஆரம்பிக்க போகிறது. அந்த நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கர்த்தர் வல்லவர். அதனால எல்லாரும் ரொம்ப நீங்க மனசையே விடாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த டைமை நீங்க இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நீங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. அன்னாள்கிட்ட சொன்னீங்கல்ல, உற்பவ காலத்திட்டத்திலிருந்து சொன்னீங்கல்ல, சாராயை பார்த்து சொன்னீங்கல்ல, நீங்க அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்கல்ல. என் லைஃப்லையும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது எத்தனை நாள், எத்தனை காலம், எத்தனை வருஷம், இந்த மாதிரி எதிர்பார்த்து போகிற நாட்கள் எல்லாம் முடிஞ்சிடட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு செஞ்சுட்டார், இனி அடுத்த வருஷத்துல இது நடக்கும். நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது அதோட தான் வருவேன். நான் இந்த சத்தத்தை கேட்கிறோம், அடுத்த வருஷம் இந்த ஜெபத்துல அப்படிதான் நான் வருவேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, 3வது வேதத்துல ஆண்டவர் வந்து இந்த 3 நாளைக்குள்ள அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாரு பாருங்க. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பாளர்களுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை 3ஆம் நாளிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. 3ஆம் நாளிலே வேதம் சொல்லுகிறது, இவங்க திருமணம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவர்களுக்கு 7 நாட்கள் பண்டிகையா இருக்கும், 7 days. அந்த 7 நாட்களும் அவங்களுக்கு விசேஷமா இருக்கும். ஆனா இப்போ ஒரு பெரிய ஒரு குறைவு வருகிறது. 3ஆம் நாளிலே பார்த்தீங்கன்னா ஒரு குறைவு வருகிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், 3ஆம் நாளிலே அந்த கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார். முன்பு கொடுத்திருந்த ரசத்தை பந்து விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அவருக்கு தெரியும், பந்து விசாரிப்புக்காரங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனால் இப்போ கொடுக்குற ரசம் எப்படி இருக்குன்னா, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்க? மனுஷங்க செய்கிறத விட தண்ணீர், வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது அவ்வளவு டேஸ்டாக இருந்துச்சாமா. ஹல்லேலூயா. அந்த 3ஆம் நாளிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை மீண்டும் நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். முந்தின ரசத்தை பார்க்கலும் இந்த பிந்தின ரசம் எப்படி ரொம்ப டேஸ்ட் உள்ளதா இருந்துச்சோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் முன்னிலைமையை காட்டிலும் இந்த ஜெபத்திற்கு கலந்து கொள்ளுகிறதற்கு முன்னாடி இருந்த நிலைமையை காட்டிலும் கர்த்தர் ஒரு ரசத்தை தரப்போகிறார். வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல உங்க கையில வெறும் கைதான் இருக்குது, வெறும் பைதான் இருக்குது, வெறுமையா இருக்குது. ஆனா முந்தி இருந்த ரசத்தை விட மிகவும் டேஸ்ட் உள்ளதாய் மாற்றுவதற்கு என் கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்னும் 3 நாளைக்குள்ளே எழுத்தின்படி அந்த அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போறோம். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தண்ணீரை வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறார்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். அதிசயம் பாடும். தண்ணீரை மாற்றினார். அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம் சொல்லுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர். ஹalleluya. மூன்றாம் நாளிலே 6 கற்சாடிகளிலே இருக்கிற வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. இன்னும் 3 நாளைக்குள்ளே நான் நம்புறேன், வெறுமையாய் இருக்கிற கைகள், வெறுமையாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை, ஜீரோவா இருக்கிற நீங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஆச்சரியப்படுற அளவிற்கு முந்தின ரசத்தை விட டேஸ்டா மாறினது மாதிரி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க வெறுமையை கர்த்தர் மாற்ற போறாரு. கர்த்தர் டைம் பிக்ஸ் பண்ணி அந்த குறைவா ஆண்டவர் நிறைவா மாற்ற போறாரு. ஹalleluya. இந்த வெறுமையை கிருபையாய் மாற்ற போறார். எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இந்த 13வது நாள், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் தீவிரமாய் கடந்து வருகிறது. அவரோடு செலவிடுகிற நேரம் வீணாய் போவது இல்லை. அவர் நமக்கு பேசுகிற வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழப்போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. இந்த 3 நாளைக்குள்ளே மரண தருவாயிலே போனவர்களை கூட கர்த்தர் மீட்டு எடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க போகிறார். அந்த சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் செல்லுவது இல்லை. கர்த்தர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ண போறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எங்க இருந்தாலும் இத்தனை நாட்களும் இத்தனை வருடங்களும், இயேசுவே என்னைக்கு ஆண்டவரே மாறும், ஆண்டவரே என்னைக்கு ஆண்டவரே சரியாகும், இந்த சூழ்நிலை என்னைக்கு சரியாகும், இது என்றைக்கு மாறும், என்னைக்கு நான் இது பண்ணுவேன் ஆண்டவரே. ஒரு டைம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல, ஒரு நேரத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல. எஸ், கர்த்தர் இன்னைக்கு அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ண போறாரு. உங்க நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண போறாரு. உங்களுடைய உயர்வுக்கான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண போறாரு. ஹalleluya. யோபுனுடைய சோதனை நாட்கள் முடிந்து ஆசீர்வாதமான அந்த நாள் ஆரம்பிப்பதற்கு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது போல ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி, நான் நம்புற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னை சீர்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை நிறைப்படுத்துவார், என்னை சீர்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை நிலை நிறுத்தி என்னை அலங்கரித்து என்னை அழகுபாக்கிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் பண்ண அது நடக்கட்டும். இந்த 3 நாளைக்குள்ள ஒரு புதுமையை பார்க்க போறோம், ஒரு புதுமையை பார்க்க போறோம். என் லைஃப்லயே இந்த 3 days ஒரு விசேஷமான நாள்.
இந்த 3 நாட்கள் ஒரு விசேஷமான நாளாய் என் தேவன் மாற்ற போறாரு. ஜோமன சத்தத்தை உயர்த்தி, எஸ், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இந்த 3 நாளில திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தடைகள் இந்த 3 நாட்களிலே மாறுவதாக. ஒரு உயர்வு பிக்ஸ் பண்ணப்படுவதாக. ஹல்லேலூயா. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடங்கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட, நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வு சீராக மாற்றி வருவாரே. ஓ, சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சொல்லுவோம், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். எஸ், கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாம் நிச்சயமா பனி போல அது உருகி போகும். எங்க கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாம் நீங்க மாற்றுவீங்க. ஜெபம் பண்றவங்க அப்படியே ஜெபம் பண்ணு. அப்பா அப்படின்னு கூப்பிடுறவங்க அப்பான்னு கூப்பிடு. எனக்கு ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணிருங்க ஆண்டவரேன்னு சொல்றோம். என் பிள்ளைக்கு, என் குடும்பத்திற்கு, எனக்கு நீங்க டைம் பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றவங்க எனக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க ஒரு சமயத்தை நிர்ணயம் பண்ணுங்க ஆண்டவரே. அது இன்னைக்கே ஆரம்பமாகட்டும். ஓ, ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். மேன்மைகள் என்னை சேரும். புது மேன்மைகள் என்னை சேரும். இப்ப சொல்லோ, ஓ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி. எல்லாருடைய கையை மேல உயர்த்தி, ஓ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சொல்லோ, மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என்னை பகைத்தவர் தந்திட்ட திரும்ப திரும்ப சொல்லு. என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும்.
கைய மேல தட்டி சொல்லுவோம், சீர்படுத்தும் அப்பா. கிருபை 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 இயேசுவே. இப்போ அந்த மகிமை ஊற்றப்படட்டும். ஆமென். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை திறந்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இன்றைக்கு இந்த 13வது நாள் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ஜெபம், நியமிக்கப்பட்ட ஒரு ஜெபம். ஏன் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டவங்க மேல ஆண்டவர் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒரு அனாயிண்டிங்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு புதுமையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்மளை ஆண்டவரே இந்த 100 டேஸ்ல ஆண்டவரே என்ன பண்ண போறாருன்னா நம்மளை கர்த்தர் நகர்த்துறாரு. ஒரு பெரிய பிளான் உன் மேல வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய கரிசனை உன் மேல நான் வச்சிருக்கிறேன். அதனால இந்த 100 டேஸும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. இந்த 100 நாட்களும் நான் எப்படியாவது உங்க சமூகத்தில் நான் உங்களை பிடிச்சிருவேன் ஆண்டவரே, உங்களை பிடிச்சிருவேன் ஆண்டவரே. ஸோ நாளைக்கும் அப்படிதான் காலையில் ஆராதனை முடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது 100 டேஸ் ஆண்டவர் உங்களோட நேருக்கு நேர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார், நம்முடைய வம்சத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறார்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஜெபம். ஸோ வர ஒரு வாரம் மட்டும் திருப்பி இப்படி நின்றுட்டு நம்ம ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீக் ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே முழங்கால் யுத்தமாம். இது அப்படியே இது 100 டேஸ் ஜபத்தில் வர வாரத்துக்கும் அடுத்த வாரம் முழங்காலே நின்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு வர வாரத்துக்கும் அடுத்த வாரம் முழங்கால் யுத்தம். அதனால் முடிஞ்சவங்க முழங்காலில் நிற்கலாம், மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து கூட கேட்கலாம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் முடிஞ்சவங்க முழங்காலில் நிற்கலாம், மற்றவங்க ஏன்னா முழங்காலுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு பதில பெரிய பவர் இருக்குது. ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணார். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, அவ்வளவுதான். இந்த ஒரு ஜெபம் தான் பண்ணார். இன்னைக்கு இஸ்மவேலுடைய சன்னதியை பாருங்க, அத்தனை காரியமும் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய மண்ணில் இருந்து தோண்டும் போது தான் கிடைக்குது. அப்படி ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டார். அதனால நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பதில் உண்டு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? 38 வருஷமான ஒரு மனுஷனுடைய தேவனுடைய சேர்ந்து 10 நிமிஷத்தினுடைய சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுமானால் இந்த 100 நாளுடைய ஜெபம் உங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போடும்? இப்படி புரட்டி போடும். பெரிய மாற்றம் வரப்போகுது, பெரிய மாற்றம் வரப்போகுது. நமக்கு சபைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, இந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மாற்றம் வரப்போகுது. ஹல்லேலூயா. என்னைக்கும் ஜெபிக்கிறது போல கடைசியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் ரொம்ப நான் இன்னைக்கு முடியுமா, நாளைக்கு முடியுமா, அடுத்த வாரம் முடியுமா, இந்த மாதிரி நான் நிறைய கேட்டுட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு அதில் அது அந்த டைம் எனக்கு தெரியவே இல்லை. ஆண்டவர் ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும். இத்தனை வருஷத்துக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இந்த மந்த்துக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இந்த 3 நாளைக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஜோஷுவாவுடைய காலத்தில் ஐயோ நம்ம எப்போ கிளம்புவோம், எத்தனை நாள் தான் இந்த தண்ணி ஓடிட்டே இருக்கும், இந்த தண்ணி என்னைக்கு வத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இல்லை, நீங்க தண்ணி வத்துக்கிற அந்த நாளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க, இன்னும் 3 நாளைக்குள்ள நீங்க இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். அப்படி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இது
இந்த 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 சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு டைம் தெரிஞ்சே ஆகணும், ஒரு டைம் தெரிஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்னா ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்க. வந்த இடத்துல குறுக்காக இவங்களுக்கு ஆறு ஓடிட்டே இருக்குது. இப்போ ஆற்றுல இருக்கிற தண்ணி வந்து கரை புரண்டு ஓடிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு டேம் கட்டி அந்த டேம்ல இருந்து தண்ணி வந்துச்சுங்கன்னா இவங்களுக்கு ஒரு டைம் தெரியும், இந்த டேம்ல இந்த டைம் தண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் நம்ம வந்து போயிடலான்னு தோணும். இப்போ அப்படி செய்ய முடியாது. என்ன அப்படின்னு சொன்னால் மழையையும் மலையிலிருந்து வர்ற தண்ணியும் நம்ம எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அதனால் இந்த ஜனங்களுக்கு வந்து அடுத்து நம்ம எப்போ பிரயாணம் பண்ணுவோம், எப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்ற ஒரு பெரிய கியூரியாசிட்டி, ஒன்றுக்குமே தெரியல. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தண்ணி என்னைக்கு வற்ற போகுது, என்னை கிளம்ப போகிறோம் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் 3 டேஸுக்குள்ள ஆண்டவரே அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆண்டவரே அந்த ஆசாரியருடைய கால்கள் வந்து அந்த தண்ணீரில் பட்ட உடனே அந்த இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் பெரிய குவியலா நின்றுச்சான். ஆமேன். இந்த 100 நாளையில ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துறாரு. அந்த ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள். உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த 3 நாளைக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க நிறைய சுமக்கணும். ஆண்டவரோட நீங்க நிறைய நேரத்தை செலவு பண்ணணும். அந்த பிரசன்னத்தோட நீங்க கால் வைப்பீங்க, அந்த யோர்தான் இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிறது, குவியலா நிற்கும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவரே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த மந்த்துக்குள்ளே எனக்கு மேரேஜ் ஆயிடணும், இந்த இயருக்குள்ளே எனக்கு ஒரு மேரேஜை நீங்கள் பண்ணிடணும், இல்லை இந்த இயருக்குள்ளே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இந்த நாளைக்குள்ளே என் பிள்ளையை நீங்கள் தூக்கி எடுத்துடணும். ஆண்டவரே இனி பரலோகம் அந்த நேரத்தை குறிக்குது, பரலோகம் அந்த நேரத்தை குறிக்குது. எல்லாம் டைம் தான் கர்த்தர் செட் பண்ணுறாரு. தாவீதை பாருங்க, துரத்துறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சுல்ல, ஆண்டவர் ராஜாவை கொண்டு வரதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையானது ஒன்றுதான், நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா மாறணும். ஆமென். இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். 1, 3 நாளைக்குள்ள நீ எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவார். உன் தலையை உயர்த்துகிறவர், அந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உன்னுடைய தலையை உயர்த்துகிறவர். ஸோ முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். நம்பர் 2, இரண்டாவதாக ராஜாக்கள் நம்ம தியானிச்சோம். 3 டேஸுக்குள்ள 3ஆம் நாளிலே நீ செத்துருவ, மரணம் ஃபிக்ஸ் பண்ணி ஆயிருச்சு அப்படின்னு சொன்ன நீ 3 டேஸுக்குள்ள ஆலயத்தில் போய் நீ நிப்பென்ற ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. ஸோ நம்பர் 3, 3ஆம் நாளிலே கானா ஒரு கல்யாண வீட்டிலே வெறும் தண்ணீரை கர்த்தர் திராட்சரசரமா மாத்திரம். ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டு கொண்டிருந்தார்? அவருடைய பிரசன்னத்தை சுமக்க யோர்தான் அப்படியே கரை புரண்டு வருகிற யோர்தான் குவியலாக நிற்க போகிறது. அப்பா இயேசுவே, என் மகனுக்கு ஒரு நேரம் இப்ப குறிச்சிருங்க ஆண்டவரே, ஒரு நேரத்தை இப்ப குறிச்சிருங்க ஆண்டவரே. பரலோகம் இப்ப என் பிள்ளைக்கு ஒரு நேரத்தை குறிக்கட்டும் ஆண்டவரே. இத்தனை நாட்களும் காத்திருந்தது போதும், இத்தனை நாட்களும் வெறுமையா இருந்தது போதும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க முன்குறிச்சு இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த வார்த்தையை வேதத்துல பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீர். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற அப்பா, இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே, ஏசப்பா. உம்முடைய எழுத்தின்படியே இந்த 3 நாளைக்குள்ள ஒரு அற்புதத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் ஆண்டவரே. சரீரத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கணும், வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கணும். அக்கினி இயேசுவின் நாமத்தினால உடைய ஊழியக்காரனாய நான்
உங்க சமூகத்துல வர்றையா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நான் உன்னை சீர்படுத்துவேன்னு சொன்னீங்களே, ஸ்திரப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, பலப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, நிலை நிறுத்துவேன்னு சொன்னீங்களே. ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரே, ஒரு விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே, கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபையின் கரம் எங்களை முழுவதுமாக தாங்கி நடத்தட்டும். நாளைக்கு பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. 2 ஆராதனையிலும் உம்முடைய மகிமை கடந்து வரட்டும். நாளைக்கு இரவு 14வது நாள் நிறைவு விழா. அந்த சண்டே செலிப்ரேஷன்ல அந்த கடைசி 14வது நாளில் கர்த்தருடைய மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவர். வார்த்தையை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்துல தவறாம கலந்துகிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் பரலோகத்துல லிஸ்ட்ல எழுதிருங்க. ஹல்லேலூயா. எழுதிருங்க. தடை ஆயிரக்கூடாது. சரீரத்துல பலவீனங்கள் வரக்கூடாது. குடும்பத்துல பிரச்சனைகள் வரக்கூடாது. கர்த்தர் கூட இருப்பீராக. இந்த ஊழியத்தை பின்பாக இருந்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த 100 days ஜெபத்துக்குள்ள எங்க திருச்சபைக்கு இடத்துக்காக வாங்கப்பட்ட அந்த கடன் தொகையை முழுவதுமாய் கட்டி முடிப்பதற்கு ஒரு உதவியை அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு சித்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அந்த தடைகள் மாறுகிறதற்காய் நன்றி. நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.